கைஸ் ஹைவே வந்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 99 கிலோமீட்ரு ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த ரூட்டை நான் மட்டும் தான் போகிறேன், யாரையுமே காணாங்கிற மாதிரி இந்த வராங்க. இதுக்கப்புறம் வர விளாக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஓட்டுறது அப்படியே நம்ம கொல்லிமலையில் ஓட்டுற மாதிரியே இருக்குது. வேறுங்க தேர்டு கியரில் எவ்வளோ 50-60 போனால் தான் வண்டி ஏறுது. இருட்டுக்குள்ளெல்லாம் இந்த ரோட்டில் வந்தாங்கன்னா அவ்வளோதான். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் 10 நிமிஷம் காமிக்குது. ஆனால் இப்படி ரோடு வந்து இதில் ஆக்சிடெண்ட்டே பெருசாக ஆக மாட்டேங்குது. நம்ம ஊரில் அண்டா சைஸுக்கு ரோடு இருந்தாலும் கொண்டு போய் எங்கேயாவது சொருகுறாங்க. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். ஜாக் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அதான் தண்ணியே இல்லை. எங்கே இருந்துடா அவ்வளோ தண்ணி ஊற்ற போதப்போ. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹே கைஸ், ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம க்ரௌடு. நம்ம கிளம்பியாச்சுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கும்பலாக இருக்குண்டு. கோளாறு போகிறப்ப பொறுமையாக போய்க்கலாம். 7 மணிக்கு தான் ரீச் ஆகுன்னு சொல்லுது. மழை வேறு தூரிகிட்டே இருக்குது. மழை வந்துச்சுன்னா கூட ரெயின் வேறு போட்டு போகலாம். மழை தூரலாக இருக்கனால நம்பி போட முடியல, ஏன்னா உள்ளே வெக்கையாயிருது. நிஜமாக அந்த ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹே கைஸ், ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம க்ரௌடு. தண்ணியை நல்ல அளவுக்கு இல்லை, ஓகே தான், ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க. பயங்கரமாக அவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம கிளம்பியாச்சுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கும்பலாக இருக்குண்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல். 90 கிலோமீட்டரா 2 மணி நேரம். இப்போ வரப்போ பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர். அதுவே 2 மணி நேரம் தான். இப்போ வந்து 90 கிலோமீட்டர் 2 மணி நேரம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கும்பலாக இருக்குன்ட்டு. ஸோ சமாளிக்க முடியல அந்தளவுக்கு. என்ட்ரி வந்து 20 ரூபா. அதே மாதிரி கேமரா அந்த உள்ள ஃபோட்டோ எடுத்தே தராங்க. சாஃப்ட் காஃபி என்ன வாங்கிக்கலாம் போல. 30 ரூபா கேட்டாங்க. நான் நம்ம மொபைல் எடுத்து நம்ம எப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஃபால்ஸுக்கு போயிட்டு ஃபால்ஸோட ஃபோட்டோ அந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இங்கேருந்து இப்போ அந்த ஹைவே NH 66 இருக்கு, அதுக்கு தான் ரூட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹைவேல தான் நம்மளுக்கு ரூம் கிடைக்கும், பெட்ரோல் பங்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் அந்த இது போட்டிருக்கேன். கோளாறு போகிறப்ப பொறுமையாக போய்க்கலாம். 7 மணிக்கு தான் ரீச் ஆகுன்னு சொல்லுது. எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் 2 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்கிறாங்க. ரூட் வந்து அந்தளவுக்கு பெரிய டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ பொறுமையாக போகலாம். மழை வேறு தூரிகிட்டே இருக்குது. மழை வந்துச்சுன்னா கூட ரெயின் வேறு போட்டு போகலாம். மழை தூரலாக இருக்கனால நம்பி போட முடியல, ஏன்னா உள்ளே வெக்கையாயிருது. ஸோ ஏன்னா ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே அந்த கவரை போட்டால் அப்படியே உள்ளே காற்றே போக மாட்டேங்குது, வேர்த்து ஊற்றுது. இங்கேருந்து வாங்கிட்டு போகிற நிலமையில இல்லை. ஒரு அன்னாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டேன், ஆனால் சூப்பராக இருந்தது. ₹20 ஓகே தான். நம்ம இதில் 10 ரூபாய், இங்கே 20 ரூபா கப்பில் போட்டு அந்த குச்சை வச்சு கொடுத்தா 20 ரூபா. ஆமாம், ஸ்லிப் ஆகுது டயரு. சரி, கொஞ்சம் பொறுமையாக வண்டி டயர் செட் ஆகிற வரைக்கும். வண்டிக்கு எனக்கு தெரிஞ்சு 4:45 வந்தேன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் வண்டிக்கு ஒரு ரெஸ்ட்டு. ரிட்டன் கிளம்பியாச்சு. நிஜமாக அந்த ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இவ்வளோ அமைதியாக போகிறேன் அந்த ரோட்டில். நான் ஒன்று பார்க்கவும் இல்லை, அது என்னை பார்க்க வைக்கவும் இல்லை. என்னடா வளர்ட்டான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, என்னோடய கிலோமீட்ரு 1000 தாண்டிச்சு நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இதோட இது 3ஆவது நாள் ஈவினிங்கு நான் கிளம்புனது இருந்து. ஸோ வெறும் ஸ்ப்ளெண்டரில் நான் பாட்டுக்கும் கையில் பெட்ரோலுக்கு மட்டும் காசை ரெடி பண்ணிக்கிட்டு, எனக்கு சாப்பாட ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்புனால தான் நான். ஆனால் இப்போ பாருங்கள், 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். வண்டி வந்து எந்த வண்டி தான் இருக்கணும்னு மேட்ரு இல்லை, போகணுன்னு மனசு வரணும், அதுக்கேற்ற உடம்புல ஒரு தைரியம் வரணும். நான் இந்த வண்டி இருந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன், அந்த வண்டி இருந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன்ட்டு நிறைய பேர் வீட்டில் புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஏன் இன்க்ளூடிங் நான் கூட ஒரு 7 வருஷமாக அப்படி தான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 2 வருஷமாகவும் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தேன், வண்டி எடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், எடுத்த வண்டியை விற்றுட்டு நம்ம இருக்கிற வண்டியை வச்சு ரைடு போனால் என்ன அப்படின்னு ஒரு திங்க் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்ம பையன் ஒருத்தன் ஆள் ஒரு தமிழ்நாடு ரைடுன்னு பண்ணுறேன்னா, சரி அவன் கூட ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தான் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணேன். அப்போ அவன் சொன்னான், ப்ரோ வா ப்ரோ, நீ வந்தால் மட்டும் போதும் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. என்கிட்ட அப்போதைக்கு ப்ரோ என்கிட்ட பசங்க வண்டி கேட்டேன், வண்டி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல, என்கிட்ட என் ஸ்ப்ளெண்டர் இருக்குது, நான் அதில் வரேன், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, ஏன்னா நான் ஸ்லோவாக தான் வர முடியும் அதில் அப்படின்னா. ப்ரோ நானே மைலேஜ்க்காக தான் வண்டி ஓட்டுறேன், வச்சுருக்கிறது தான் எம்டி, பட் ஆனால் என் பேக்கெட்டே எம்டி, அதனால் நீ எந்த வண்டி வேணால் எடுத்துகிட்டு வா ப்ரோ, நான் அவங்க கூட சாரி என் கூட நான் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதையும் நம்பி அவனை போயிட்டு எனக்கு வெறும் ரொம்ப பட்ஜெட்டில் முடிக்கிற மாதிரி ரைடை ஊட்டி, அப்புறம் ஒரு 4 டிஸ்ட்ரிக் அவன் கூட சுற்றினேன். ஸோ 5வது டிஸ்ட்ரிக் அப்போ நான் பெரிய வண்டி எல்லாமே இருந்துருச்சு, ஏன்னா 2 நாள் முடிஞ்சதுனால. சரி, அதனால் இங்கே எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு பார்த்தீங்களா? வண்டி இல்லை, என்னால் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இருக்கிற வண்டியை வச்சு போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. இன்றைக்கி அந்த இருக்கிற வண்டியை வச்சு ஒரு 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த ரைடு முடியல. இந்த ரைடு முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுருக்க வண்டியை பத்திரமா வச்சுக்கோங்க. வண்டி புதுசாக எடுக்கிறது உங்கள் இஷ்டம், பட் வச்சுருக்க வண்டியை கரெக்டாக வச்சுருக்கிறது வண்டிக்கான மரியாதை. ஸோ என்ன கைஸ், ஸோ வாய்ஸ் கேட்கலன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சத்தியமாக ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னென்னா மைக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. டே 3லேருந்து டே 4 வரைக்கும் இதே பிரச்சனை தான். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதை கண்டினியூ பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டே 4 வராது, டே 3யோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் ரிட்டன் ஜாக் ஃபால்ஸ்லேருந்து ரிட்டன் போகிறப்ப ஒரு பிளேஸ்க்கு வந்தேன், ஹைவே எடுக்கிறதுக்கு முருதேஸ்வர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் இருந்துச்சு, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. ஸோ அதுக்கு போயிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அங்கே அலோவ் பண்ண, லோக்கல் மட்டும் தான் அலோவ் விட்டுறாங்க. சரி உடனே நான் பேசி பார்த்தேன், அலோவ் பண்ணல. சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா, முருதேஸ்வரில் போவோம் பார்த்தீங்களா, அந்த ஹைவே NH 66 அந்த ஹைவேவை தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த சைடு போகிறப்பலாம் செம்ம இதாக இருந்துச்சு, பட் பயங்கரமாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன், மைக்கை செக் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி செம்ம மலை, அந்த மலையில் கழட்டி வச்சுட்டு திருப்பி மைக்கை இன்சர்ட் பண்ணேன், மைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் மைக் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஒரு வழியாக அப்படியே ஹைவேவை அடித்து பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு. மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருட்டுறதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டு போயிட்டு அந்த இடத்துல டென்ட்டு கேம்பிங் பண்ணணுன்ட்டு அப்படியே நான் வந்து கிளம்புனேன். ஸோ கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இந்த சைடெலாம். ஸோ ஜாக் ஃபால்ஸ்லாம் செம்ம மழை இருந்துச்சு, பட் ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே
செம்ம வெயில் பொழந்தெடுத்துருச்சு. அந்த ஹீட் அப்படியே இருக்கவும் நம்மளுக்கு கொஞ்சம் உட்காந்து ஓட்ட முடில. சரி அப்படியே கிளம்பி போகலான்னு பார்க்க அப்படியே சீனரி எல்லாம் பார்த்துக்கிட்டே ரிட்டன் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இருக்கப்போ தான் ஒரு இந்த ட்ரெயின் போகுது பாருங்கள். ஸோ இந்த ரைடரை பார்த்தேன், ஒரு 80லேயே க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தார். சரி நம்மளும் போய் தான் பார்க்கலான்ட்டு அவரை கொஞ்சம் விரட்டி பிடிச்சலான்னு போனேன். பட் ஆனால் அவர் 100 110லாம் அசால்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதனால் சரி நைட்டு நம்ம வண்டிக்கு வேலைக்கு ஆகாது கம்முன்னு போவோன்ட்டு பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டேன். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. நியர்பை 7 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இருட்ட ஆரம்பிக்கவும் அப்படியே நம்ம லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சாப்பிட்றது ஒரு கடை தேடிட்டு இருந்தோம். ஏன்னா மார்னிங்கும் சாப்பிடல, ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன்னு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி நைட்டாவது கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடை தேடிட்டு அலைஞ்ச டைமு. கைஸ் இந்த ஹைவேலே அப்படியே கடை தேடிட்டு ஃபுட்டு அப்படியே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த ரோடு டக்குன்னு பார்க்கவும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை டு திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம்னு ஏரியா வருது, அந்த டிஸ்ட்ரிக்டில் வர ஹைவே மாதிரியே லைட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டக்குன்னு என் கேமரா ஆன் பண்ணி இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு தான் அந்த கேமரா ஆன் பண்ணேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் யாராவது இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை சென்னை டு திருச்சி அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி ஃபீல் இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். கைஸ் ரொம்ப பசி ஆயிடுச்சு, அதான் அந்த கடையிலே சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறப்ப தான் உங்களுக்கு இருந்தது ஏதோ பின்னாடி அவுந்திருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் இறங்கி திருப்பி பார்த்துட்டு திருப்பி வண்டி எடுத்தேன். சரி நம்ம வாங்க ரைடில் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, உடுப்பி வந்து ரீச் ஆயாச்சு. சாரி உடுப்பியை எக்ஸிட் ரீச் ஆயாச்சு. நம்ம மேங்களூருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ மேங்களூரில் தான் நம்ம நைட்டு ஸ்டே எடுக்கலான்னு பார்த்தோம். அப்படியே ஸ்டே எடுக்கலான்னு தேடிட்டு இருக்கோம். ஏதாவது ஸ்டே கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இங்கேயே பெட்ரோல் பங்கில் ஒரு நல்ல ஹால்ட் பண்ணலான்ட்டு நல்ல பெட்ரோல் பங்காக தேடிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த டோல் பிளாஸாவில் தான் நின்று டீ குடிச்சிட்டு போனோம். ஸோ அதே டோல் பிளாஸா தான் இது. ஸோ நிற்கலாமான்னு பார்த்தோம், பட் ஆனால் அங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கும். சரி வாக்கே அப்படின்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக கிளம்பிட்டேன். நின்ன உடனே கிளம்பிட்டேன் அப்படியே யூட்டர்ன் பண்ணி. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 நான் சுற்றிட்டு இருந்த டைமு. ஸோ என்னால் தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதனால் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் கிடைக்குமோன்ட்டு நானும் 4-5 பெட்ரோல் பங்க் கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியில் நான் கேட்ட இடமே பார்த்திங்கன்னா ஹார்பர் பக்கத்தில் இருக்கனால பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸாக வந்துகிட்டு இருந்தது. அதனால் எந்த பங்க்லேயுமே அலோவ் பண்ணல. 2வது 24 ஹவர்ஸ் பங்க்கு ரெகுலராகவே எங்களுக்கு ஃபியூல் போட ஆள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த பங்க்கில் அலோவ் பண்ணல. அதனால் அப்படியே நான் வந்த வழியிலே திரும்பி ரிட்டன் வந்தால் நியர்பை எனக்கு உடுப்பியே வந்து சேர்ந்துட்டேன். அதாவது உடுப்பி என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரோல் பங்கில் எனக்கு ஸ்டே கிடச்சிது. பட் ஆக்சுவலாக அவங்களும் டவுட்டாகவே கொடுத்தாங்க. அப்புறமேட்டு நான் அந்த மாதிரி டென்ட் வச்சுருக்கேன், நான் மழை வந்தாலும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவும் தான் சரி ஓகே அந்த ஓரமாக கார்னரில் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் அங்கே ரீச் ஆகிறப்ப மணி 11:50, நான் டென்ட்டு போட்டு முடிக்கிறப்ப மணி 12:30. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு நான் அது கிளம்பி போகிறது அப்படி தான் நெக்ஸ்ட் விலாகு. ஸோ நான் இதோட அந்த எபிசோடு இந்த சீரியஸே நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா டே 4 ஃபுல்லாக என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிக்கானே அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ பாய் கைஸ், பாய் 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 பாய். அடுத்த விலாகில் சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.